நேயர்களே, அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதை பற்றி நேற்று பேசணும். சமாதானம் பேசிக்கொண்டே அமெரிக்கா தாக்கியது உலக அளவில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு அமெரிக்கா நண்பர்களுக்கும் கூட, சவுதி அரேபியா, கத்தர், எகிப்து, துருக்கி, குவைத்து, பஹ்ரைன் எல்லாருக்குமே ஷாக்கு, ஓமன் வரைக்கும். என்ன விஷயம் சொன்னா, நேற்று அப்பாஸ் அராகச்சி வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட பக்கர் காலிபாப் இவர்களும் கூட கத்தரில் போய் இந்த பேச்சுவார்த்தையை எப்படி முடிக்கிறது அப்படின்னு ஒரு 95% முடிஞ்சுதான். ஒரு 5% தான் அது நிறைவு செய்யப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாக்குதல் நடத்திட்டாப்ல. இப்போ இதுக்கு ரெஸ்பான்ஸ் நேற்று முஜித்தபா கொமேனி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இனி அமெரிக்க தளங்கள் ஒன்றும் பாக்கி இருக்காது. இனி அமெரிக்க தளங்களை நாம் ஏற்கனவே 13 அமெரிக்க தளங்களை நாம் வைத்திருந்தோம், இன்னும் நாசம் செய்ய போகிறோம். முஜித்தபா கொமேனி இப்போ எப்படி அவரை கனெக்ட் பண்ண முடியல. ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் உயிருக்கு பயப்படாமல் சாதாரணமாக இருந்தார்கள். அவர்கள் தங்குமிடங்களை எல்லாம் குறிவைத்து இவர்கள் அளித்தார்கள். இப்போது முஜித்தபா கொமேனியிடத்தில் எங்கே இருக்கிறார், ஒரு செய்தி ஒரு இடத்துக்கு கொடுக்கப்படுகிறது, அது எப்படி தரைமாற்றப்படுகிறது என்றெல்லாம் பல செய்திகள் வந்திருக்கிறது. அவர் வழக்கம் போல் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர், பேனா இது எதுவுமே யூஸ் பண்ணல, வேறு விதமான முறைகளில் பயன்படுத்துகிறார். அந்த கடிதாசியிலும் கூட ஆங்கிலத்திலோ எல்லோரும் அறிந்த மொழியில் இல்லாமல் பெர்ஷியன் லாங்குவேஜில் கடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கலோக்கியல் பாஷைகளை கற்று அதிலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த பாஷைகளை போடுகிறார்கள். இப்போ நீர் என்று ஒரு பாஷை வருகிறதுன்னு வைங்க, நீர் என்றால் அதை மாற்றி சொல்வது இர்நீ, உணவு, ஊ ந ஊ, அப்படி அந்த மாதிரி இப்படியெல்லாம் மாற்றி எழுதி அமெரிக்கா உளவுத்துறைகளும் ஒருவேளை அதை கண்டுபிடித்தாலும் முடியாத அளவிற்கு ஒரு மெழுகு பேப்பர்களில் அந்த செய்தியை போட்டு அதை இங்கிருந்து இடமாற்றி கடைசியில் போய் சேர்ந்து 10 கை 20 கை அப்படியெல்லாம் போய் கடைசியில் சேர்ந்து அவர் வெளிச்சத்திலே அதை காட்டி படித்தவுடன் அது அணைந்து போகிற அளவிற்கு அவர் எங்கிருக்கிறார், ஒரு கையெழுத்து என்ன, எதையுமே இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள் முஜித்தபா கொமேனி அடியாளத்தில் இருப்பதாகவும் அவரை எந்த ஒரு தாக்குதலும் மட்டுப்படுத்த முடியாது என்ற நேரத்தில் நேற்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இனி அமெரிக்காவோடு ஒருபோதும் இனி பேச்சுக்கான இடமில்லை, அமெரிக்காவினுடைய நிலைகளை நீங்கள் அடித்து துவம்சம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று காலை வரைக்கும் அவர்கள் அடிக்கவில்லை, அதற்கு இராணுவ காரணங்கள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் தாக்குதல் வலிமையாக போகிறது என்பது உண்மை. இதற்கிடையிலே கத்தரிலே பேச்சுவார்த்தைக்கு சென்ற பக்கர் காலிபாப், அப்பாஸ் அராகச்சி திரும்பவில்லை. அவர்கள் திரும்புவது கூட பாதுகாப்பு நிலை அல்ல, ஏன்னால் விமானத்தில் திரும்பும்போது கூட தாக்கி அளிக்க வாய்ப்பு உண்டு, என்ன வேணாலும் நடக்கும். ஆகவே அவர்கள் திரும்புவது கூட உசிதமான ஒரு நிலையாக அவர்கள் பார்க்கவில்லை என்கின்ற பல சிக்கல்கள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஆனால் பென்டகன் அமெரிக்கா நாம் சொன்ன மாதிரி சிஎன்எனுக்கு கொடுத்த விஷயத்தில் எதற்கு நீங்கள் போரை செய்தீர்கள் என்று கேட்கின்ற போது பென்டகன் சொல்கிறது, அவர்கள் நள்ளிரவு நேரங்களில் கன்னி வெடிகளை வைத்து கொண்டிருந்தார்கள். ஈரானுடைய IRGC கடற்படை கடலாதிக்கத்தில் கன்னி வெடிகளை வைத்து கொண்டிருந்தார்கள், ஒரு பிரியம்டிவ்காக நாங்கள் தாக்கினோம் என்ற செய்தியை அவர்கள் வெளித்திருக்கிறார்கள். இப்போது அமெரிக்க அதிபர் பொறிக்குள் சிக்கொண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த கையெழுத்த கடைசி நேரத்தில் அவர் போடுகின்ற போது அவரை கையெழுத்து போட விடாமல் தடுத்து இந்த மாதிரி சில நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாட்டில் ஒன் மேன் ஆர்மியாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். அவரிடத்துல யாரும் எதுவும் பேச முடியாது, அவரே நடவடிக்கை, அவரே முடிவுகள் எடுப்பது, அவரே தீர்மானத்தை எல்லாம் செய்வது, ஒன் மேன் ஆர்மி. அப்போ ஈரான் அப்படி இல்லை. ஈரான் ஒரு பெரிய சூரா கமிட்டி ஒன்று வைத்திருக்கிறார்கள். அது
ஆழமாக அவர்கள் டிஸ்கஸ் செய்யக்கூடிய ஒரு ஷூரா கமிட்டி, அதிலே இருந்து தான் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அப்போ அந்த ஷூரா கமிட்டியில் ஆய்வு செய்கின்ற போது அதில் யாரும் கருத்து தெரிவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸாக அப்புறம் இல்லாமல் அவர்களுடைய முடிவுகள் ஒரு ஆழமாகவும் அறிவு சார்ந்த முறையிலும் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய உண்மையான ஆர்மி, அமெரிக்காவினுடைய ஜேடி வான்ஸு தற்போது இந்த விவகாரத்தில் தலையிட மறுக்கிறார். அவர் அடுத்த அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டாக வரக்கூடிய ஒரு கலச்சூழல் இருக்கின்ற காரணத்தினால டொனால்ட் ட்ரம்போடு சேர்ந்து நாம் உருப்பட முடியாது என்பதில் பல முடிவுகளில் அவர் தவிர்க்கிறார். ஏன்னு சொன்னால் அமெரிக்க மக்கள், அமெரிக்க நாட்டுடைய பொருளாதாரம், அமெரிக்க டாலர், அமெரிக்காவுடைய விலைவாசி உயர்வு, அமெரிக்காவுடைய பொருளாதார நிதி, இந்த தாக்குதலுக்கு மத்திய கிழக்கு நடவடிக்கையில் மக்கள் கொதிப்படைந்த நிலையில் அவர் இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவாக செல்வதில் இந்த போரை குறித்தும் நிறைய அவர் தள்ளி போகிறார். ஆனால் மார்க்கோ ரூபியோ அப்படியல்ல, அவர் ஒரு கடும் போக்குவாதி. இப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்ற போது பைத்தியக்காரத்தனமான ஒற்றை முடிவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டிருப்பதும் அவருடைய இந்த தோல்விக்கு காரணம். உதாரணத்திற்கு மத்திய கிழக்கில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஸ்டீவ் விட்காஃப், அது இவருடைய நண்பர். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர். அவருக்கு பெரிய அளவிலான அரசியல் புரிதல்களோ அல்லது ஒரு 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 அறிவோ, மத்திய கிழக்கை பற்றிய ஒரு அறிவு, பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு தன்மை எதுவுமே கிடையாது. இவருடைய மருமகன் ஒரு யூதன், ஜெரே குஷ்னர், அவனுக்கும் ஒரு பெரிய புரிதல் ஒன்றும் இல்லை. இவாங்கா ட்ரம்பை திருமணம் செய்திருந்தார். அந்த பெண்ணு கூட இப்போது யூத மதத்துக்கு மாறிட்டார். இப்படி முழுமை பெறாத தனது நண்பரையும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்தவரையும் மருமகன் குஷ்னரையும் அனுப்பி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. ஒரு மூளை மழுங்கியான ஒரு தலைவனை, ஒரு முட்டாள் தலைவனை அமெரிக்கா பெற்றிருப்பதை சொல்லாமல் அமெரிக்கா சொல்கிறது. ஆகவே தான் ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் இவருடைய முடிவிலிருந்து இப்பொழுது தள்ளியது மட்டுமில்லை, நிரந்தரமான ஒரு ஆபத்தில் அமெரிக்கா இப்பொழுது சிக்கப்பட்டு கொண்டதாக உலகம் சொல்கிறது. பெண்டகனும் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக், டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ற சில சொலவாடல்களை சொன்னாலும் அதை உலகம் நம்ப தயாராக இல்லை. அதனாலே முஜிதபா கொமேனி என்ன சொல்லிவிட்டார், தொடர் தாக்குதல்களை நீங்கள் அடியுங்கள், தொடர்ந்து நீங்கள் மையப்படுத்துங்கள் என்பதை முஜிதபா தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த வார் குறித்து சொல்லக்கூடிய அட்லாண்டா மேகசின் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அட்லாண்டாவுடைய செய்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதாகவும், அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் விவகாரம் முடிந்து வருகின்ற நேரத்தில் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்றும், நியூயார்க் டைம்ஸு வாஷிங்டன் போஸ்ட் இறுதி ஒப்பந்தம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற போது இந்த மாதிரி தாக்குதலை நடத்தி கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகல. அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தியதை, ஆனால் அட்லாண்டா மேகசின்ஸ் என்ன சொல்லுதென்றால் குழப்பமான மனநிலையில், மிகுந்த குழப்பமான மனநிலையில் அமெரிக்க அதிபர் இருப்பதாக செய்தி விட்டுறது. அட்லாண்டா ரொம்ப நம்பகத்தன்மையுடைய ஒரு வார் சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிடுவதில் மிகுந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ அவர்கள் அமெரிக்க அதிபர் குழப்பமான மனநிலையில் செய்தியை வெளியிட்டிருக்கிறார், தெளிவற்ற முறையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அட்லாண்டா செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை சீனாவும் சோவியத் யூனியனும் ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோடு சீனா பேசுகிறது, இதில் கையெழுத்திடுங்கள். ஈரானோடு ரஷ்யா பேசுகிறது, இதில் கையெழுத்திடுங்கள். இப்படி நீங்கள் கையெழுத்திடாமல் தொடர்ந்து மோதல் போக்கை மத்திய கிழக்கில் ஆரம்பித்தால் உலகளவிலே பெரும் சிக்கல் ஏற்படும். சீனாவுக்கும் சிக்கல் மட்டுமல்ல, உலகளவிலும் பெரும் சிக்கல் வரும் என்று கடுமையான அழுத்தத்தை அமெரிக்காவை மிரட்டல் துணியில் எல்லாவற்றையும் மிரட்டி கொண்டிருந்த அமெரிக்காவை இப்போது சீனா மிரட்டுகிறது, ரஷ்யாவும் இணைந்துதான். ஆக இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஏதோ ஒரு குழப்ப நிலையிலே, தரையிறக்கம் செய்யப்பட்ட நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு போன்ற பைத்தியக்காரத்தனமான ஆட்களின் உடல்நிலை அந்த அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். இப்போ இதுக்கிடையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய உடல்நிலை குறித்து பல தகவல்கள் வருகிறது. அவருக்கு பிராஸ்டேட் கேன்சர் மட்டும் இல்லாமல் பேஸ்மேக்கர் வைக்கப்பட்டிருக்கிறது. 76 வயதான அவரது உடல்நிலை. ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு செய்திகளும் வந்திருக்கிறது. பிராஸ்டேட் கேன்சருக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார், பேஸ்மேக்கர் வைத்திருக்கிறார், 76 வயது, டென்ஷன்,
ஆக இப்போ அவருடைய உடல்நிலை அதிக காலம் தங்காது. அப்படி ஒரு சூழலை அங்கே இருக்கிறது. ஆக இந்த செய்தியும் இஸ்ரேலிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக சீனா மிக கடுமையாக அழுத்தம் கொடுத்து கையெழுத்தை போடச் சொல்லி நிர்பந்தம். அதற்கு பிறகுதான் இவன் தாக்கியிருக்கிறான். ஈரானுக்கு ரஷ்யா அழுத்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு கொடுமையான விவகாரத்தை தாக்குதல் நடத்தி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் என்று சொல்லி இப்போ கையெழுத்து போட்டால் முடியும். அப்படி கையெழுத்து போடாமல் நிலைத்தால் ஈரானுடைய தாக்குதல்கள் எல்லையற்று போகும். அமெரிக்கா அதில் ஜெயிக்க போவதில்லை. அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டார்கள். 90 நாட்கள் ஆகிவிட்டது. நாளை 28ஆம் தேதி வியாழக்கிழமை 90 நாட்கள் ஆகிவிடும். 3 மாதம் முடிந்துவிடும். 3 மாதத்திலும் வெற்றி கொள்ள முடியாமல் ஆயிரக்கணக்கான படைகளை காயப்பட்டும் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்களை இழந்தும் கப்பல்கள் தடை தெரிந்து ஓடியும் 42 விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியும் தாக்குகிறேன் என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிற அமெரிக்காவின் தோல்வி இதற்கு மேல் ஒன்றும் உறுதி செய்யப்பட வேண்டியதில்லை. இது அட்லாண்டாவுடைய கருத்து மட்டுமில்லை, உலகத்தின் எல்லோருடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது. இதற்கிடையில் ஆப்ரஹாம் அக்கார்டின் மூலமாக இஸ்ரேலை அங்கீகாரம் செய்வதற்கு அழுத்தம் கொடுத்தார்கள், ஆப்ரஹாம் அக்கார்டின் மூலம். ஆனால் சவுதி அரேபியா அங்கீகாரத்தை நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடி அமெரிக்கா இந்த காலத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். கத்தர், ஓமன் 3 நாடுகளுமே இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்க போவதில்லை. சவுதி என்ன சொல்லிவிட்டது என்றால், பலஸ்தீனத்தை தனிநாடாக ஐநா பிரகடனப்படி எப்போது அவர்கள் அங்கீகாரம் செய்கிறார்களோ அப்போது நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிப்போம். கத்தரும் ஓமனும் அதே நிலைப்பாடு. இப்பொழுது சூடான் மற்றும் மொராக்கோ, அதை போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் தான் 2017 டொனால்ட் ட்ரம்புக்கு அடிபணிந்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உலகம் முழுவதும் இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு காரணம், இப்பொழுது நேற்று இந்த கொதிநிலையில் சவுதி நிராகரித்தார்கள், ஓமன் நிராகரித்தார்கள், கத்தரும் கூட அவர்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிராகரிப்பு செய்திருப்பது பெருத்த ஏமாற்றையும் பதபதப்பையும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்படுத்தியது. ஒரு நிலையான பாதுகாப்பை கொடுத்துவிட்டு இந்த போரிலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைத்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போது எல்லா வழியிலும் சிக்குண்டு முழிக்கின்ற ஒரு காட்சியும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த மாதிரி ஒரு களச்சூழலில், இந்த மாதிரி ஒரு களப் சூழ்நிலையில் இப்பொழுது ஈரான் எப்போது தாக்கப் போகிறது? ஈரானுடைய தாக்குதல் படூரமாக இருக்கலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்து விட்டார்கள். லெபனானில் அவர்கள் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஈரான் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம், எந்த வழியிலும் தாக்குதல் நடத்தலாம், எப்படியும் தாக்குதல் நடத்தலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. அதற்குள் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளூவன்ஸ் இந்த போரை இன்னும் எஸ்கலேட் ஆகாமல் தடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு, வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த உலகமும் இப்போது அடுத்த கட்ட போரிலும் முஜித்தபா காமினுடைய கடும் எச்சரிக்கையின் வாயிலாக பதபதைப்பு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு செய்தியாக இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம்.